Hi student, chapter 12th max chapter 7 exercise 7.5ல second sum பார்க்குறோம். limit x tends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3 evaluate இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும், இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணணும். இங்கே இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணா இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு வரும். இதோட மல்டிபிளாக என்ன வரும், இன்ஃபினிட்டி தான் வரும். அதுக்கு வேல்யூ வராது. அப்போ மேலே நியூமினேட்டரில் இன்ஃபினிட்டி டிவைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் 3ன்னு வரும். அது டோட்டலாக மதிப்பும் அதுவும் இன்ஃபினிட்டி தான், வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இந்த ஃபார்மில் இருக்கு. இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லலாம், இன்டெர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ என்ன பண்றோம், லோபித்தால் ரூலை அப்ளை பண்றோம். லோபித்தால் ரூல். லோபித்தால் ரூல் என்னன்னா, இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 4x வரும். மைனஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 டிவைட் பை இங்க x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x மைனஸ் 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 பிளஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதை விட்டுடலாம். பிளஸ் 0 அதை விட்டுருங்க. இப்போ எக்ஸ் போல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா 4 இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான் டிவைட் பை இங்க 2 இன்ட்டு இன்ஃபினிட்டி வரும். மைனஸ் 5 என்ன அப்ளேட் பண்ணாலும் அதுவும் இன்ஃபினிட்டி தான். அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். அப்போ என்ன பண்றோம், மறுபடியும் லோபித்தால் ரூலை அப்ளை பண்றோம். நம்மளுக்கு ஆன்சர் வரைக்கும் லோபித்தால் ரூலை அப்ளை பண்றோம். மறுபடியும் லோபித்தால் ரூலை அப்ளை பண்ணுங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4x டிஃபரன்ஸ் பண்றோம். 4x டிஃபரன்ஸ் பண்ணா 4 டிவைடட் பை 2x டிஃபரன்ஸ் பண்ணா 2 மைனஸ் 5 டிஃபரன்ஸ் பண்ணா 0, அதை விட்டுருங்க. அப்போ 4 டிவைட் பை 2 இருக்குது. இப்போ x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தான், இங்க x ஓட வேல்யூவே இல்லை. அப்போ லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எழுத தேவையில்லை. சரிங்களா? இப்போ 4 பை 2 இருக்குது, கேன்சல் பண்ணலாம். என்ன வரும், மேலே நியூமரேட்டர் 2 டைம்ஸ் வரும். அப்போ ஈக்குவல் டு என்ன ஆன்சர் 2. சரிங்களா? அப்போ therefore என்ன எழுதலாம்னா, லிமிட் கொஸ்டின் என்ன, x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. இதோட வேல்யூ தாங்கிறாங்க, அதோட வேல்யூ என்ன ஆன்சர் 2. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நம்ம சேனல் நியூ வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.